வாக்குத்தத்தமாக எடுக்கப்பட்ட சபையின் வாக்குத்தத்தத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அனைவருக்கும் உங்களுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புத்தகம் முதல் அதிகாரம், புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 1 verse 9. யோசுவாவின் புத்தகம் முதல் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு நீங்கள் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து என்னுடன் சேர்ந்து அனைவரும் வாசிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாது, கலங்காது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இந்த காலை நேரத்திலே, புதிய வருடத்திலே கர்த்தர் நமக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இதை நாம் கருதி கொள்ளலாம். ஆண்டவரிடத்திலே ஜெபித்து சபைக்காக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வசனத்தை நாம் எடுத்துக் கொள்கிறோம். கடந்த வருடத்திலேயும் 1 பேரிலிருந்து நாம் ஒரு வசனத்தை தியானித்தோம். அதை சில நாட்களாக வேத ஆராய்ச்சியாக புதன்கிழமை தோறும் நடந்து கொண்டு வந்தது. இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தமானது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களுடன் இணக்கமாய் இருப்பார். கர்த்தர் யாருடைய ஜெபத்தை கேட்கிறாரோ அவர்களுடன் இருப்பார். நாம் பழைய வருடத்தை கழித்து புதிய வருடத்துக்குள் வந்திருக்கிறோம். புதிய வருடத்திலே கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம். நாம் எங்கே போகிறோம்? ஒருவேளை கல்லூரிக்கு செல்லலாம், பாடசாலைக்கு செல்லலாம், வேலை ஸ்தலங்களுக்கு செல்லலாம், வியாபாரத்திற்காக போகலாம். இப்படி பலதரப்பட்ட இடங்களுக்கு நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் போகும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்முடன் வருகிறாரா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் நான் வருகிறேன். கர்த்தராக சொன்னது வாக்குத்தத்தமானது பரிசுத்த வாக்குத்தத்தம் என்று இதற்கு பெயர். 105ஆம் சங்கீதம் 105 இதை நாம் காண முடிகிறது. சங்கீதம் 105 42ஆம் வசனம். போதும். இந்த வாக்குத்தத்தமானது பரிசுத்த வாக்குத்தத்தம் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். ஏன் வாக்குத்தத்தத்தை பரிசுத்த வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறார் என்றால், இது பரிசுத்த தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றக்கூடியவர். கடந்த நாட்களிலே நாம் பலவிதமான சாட்சிகளை இந்த இடத்துல கேட்டோம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் ஒருவரையும் கைவிட்டதில்லை. அவர் அவரவர்களுக்கு தேவைக்கேற்பை போல அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஆட்களை அனுப்பி அப்படிப்பட்ட சில உதவிகளை செய்து நம்மை இம்மட்டுமாய் ஒரு வருட காலமாய் நம்மை கொண்டு வந்தார். அதனால் வாக்குத்தத்தம் 3 விதங்களாக பிரிக்கலாம். ஒன்று, தேவன் மனிதனோடு வாக்குத்தத்தம் செய்வது. தேவன் மனிதனோடு வாக்குத்தத்தம் செய்வது. இரண்டாவதாக, மனிதன் தேவனோட வாக்குத்தத்தம் செய்வது. எனக்கு இந்த தேவை இருக்கிறது, இப்படிப்பட்ட பிரச்சனைகளோட போய் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்தால் நான் இதை உமக்கு தருவேன். பொறுப்பனைகள் என்று வைத்துக் கொள்ளலாம். முதலாவதாக தேவன் மனிதனோட வாக்குத்தத்தம் செய்வது. இரண்டாவதாக மனிதன் தேவனோட வாக்குத்தத்தம் செய்வது. மூன்றாவதாக பிசாசு மனிதனோட வாக்குத்தத்தம் செய்வது. பிசாசு மனிதர்களோட வாக்குத்தத்தம் செய்வது.
ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறதே இல்லை. அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மனிதர்களும் தேவனோட பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் சில நேரங்களிலே நாம் கடந்து வந்து விடுகிறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலையை தருவீர்கள் என்றால் என் முதல் மாத சம்பளத்தை உனக்கு தருகிறேன். வாக்குத்தத்தம் செய்கிறோம், சம்பளம் வருகிறது, ஆனால் அதை கொடுக்க முன் வருகிறதில்லை. ஏன்? அப்போதுதான் பிசாசானவன் நமக்கு நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பான். அந்த கடன் இருக்கிறது, அடுத்தது இந்த தேவை இருக்கிறது, குடும்பத்தில் வியாதி இருக்கிறது, இதையெல்லாம் முழு சம்பளத்தை நாம் கர்த்தருடைய வீட்டிற்கு கொடுத்து விட்டால் என் குடும்ப நிலைமை என்னவாகும் என்று பலதரப்பட்டவர்கள் யோசிக்கிறது உண்டு. அதனால 3 விதங்களாக வாக்குத்தத்தங்களை பிரித்தோம். ஒன்று தேவன் மனிதனோட செய்வது, இரண்டாவதாக மனிதன் தேவனோட செய்வது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு தேவனுடன் வாக்குத்தத்தம் செய்கிறார். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்றும் பெயர் வந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். மனிதன் தேவனோட வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரே, எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆகையால வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால் இப்பொழுது நேரம் போதாது. வாக்குத்தத்தத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தார். ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் நேரமில்லை, வாசிக்க வேண்டாம். நீங்கள் வாசித்து பார்த்தால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை விசுவாசிக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அந்த வாக்குத்தத்தம் இன்றைய தினத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது தேவன் எப்படி வாக்குத்தத்தம் செய்வார்? நாம் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டே வந்து இங்கே எல்லோரும் சில கார்டு, இது போல சில கார்டுகளை எடுத்தோம் இல்லையா, அட்டை எடுத்தோம். அப்பொழுது நான் சிறுவனாக இருக்கும் பொழுது மிக சந்தோஷத்தோடு ஓடி வந்து அதுல முடிஞ்சா நல்ல வசனமா பார்த்து எடுத்துக்கொள்வேன். இது நல்லா இருக்கும், எனக்கு நானா செலக்ட் பண்ணிடுவேன். ஆனா நான் வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் ஒன்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன என்றால், கர்த்தர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாக்குத்தத்தம் பண்ணுவாரா? வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ண மாட்டார். ஆனால் அந்த ஒரு கார்டை வைத்துக் கொண்டு ஒரு வருடம் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தீங்க, இது எப்பொழுது நிறைவேறும், எப்பொழுது நிறைவேறும். அப்போ அதற்கு பிறகு நான் கர்த்தருக்குள்ள வளர வளர கர்த்தருடைய ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல மனிதன், வாசிக்கிறீங்களா யாராவது? பிரதியுத்தரமாக புறப்படுகிற, புறப்பட்ட அல்ல, புறப்படுகிற அன்னன்னைக்கு தேவன் பேசுவார். அன்னன்னைக்கு தேவன் பேசுவார். அப்போ அன்னன்னைக்கும் தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் தருகிறார் என்றால் எனக்கு ஒரு வேலையும் தருவார், எனக்கு ஒரு வேலையும் கொடுப்பாரு. நீ இந்த வேலையை செய்வார். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒரு கட்டளையோட இணைக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினத்துல எனக்கு வந்த வாக்குத்தத்தம் மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலிருந்து எனக்கு அந்த கார்டு வந்தது. 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
இதோ உலகத்தின் இந்த கடைசி வசனம் தான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னோட உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்ப மேல இருக்கிறதெல்லாம் 19ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ நான் அதெல்லாம் செய்யும் பொழுது என்னோட இருப்பார். அவர் சதா காலங்களிலும் உன்னோட இருப்பார். அதெல்லாம் செய்யாம இந்த கடைசி வசனத்தை மட்டும் வைத்துக் கொண்டு கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் செய்தார் என்றால் கர்த்தர் சொல்லுகிற கட்டளைகளை நாம் விட்டு விடுகிறோம். அதனால வாக்குத்தத்தம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிறது. தேவன் கட்டளையுடன் சேர்ந்துதான் வாக்குத்தத்தம் செய்வார். அது மட்டுமல்ல, அவர் அன்றன்றைக்கும் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் அன்னைக்கான வேலையையும் அன்னைக்கான வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் புதிய வருடத்தில் கூடியிருக்கக்கூடிய நாம் கர்த்தருடைய ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஜெபிப்போம். ஏன் யோசுவாவிலிருந்து இந்த வசனத்தை நாங்கள் எடுத்தோம் என்றால், வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே அதனுடைய தொடர்ச்சியை நான் தருகிறேன். ஏன் இதிலிருந்து தான் வசனத்தை எடுக்க வேண்டும் என்று. மோசே ஆண்டவருடன் கடைசி நேரங்களிலே உரையாடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த பர்வதத்துக்கு மேலே வா என்றார். பர்வதத்துக்கு மேலே வந்த பிறகு பாரு, எருசலேம் எல்லாவற்றையும் அங்கிருந்தே காட்டுகிறார், மலையின் மேலே இருந்து. ஏன் ஆண்டவரே இங்க இருந்து எனக்கு காட்டுற? அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ இங்கேயே சாக போற, நீ திரும்பவும் இந்த பர்வதத்தை விட்டு இறங்கி போக போறதில்ல. ஆண்டவரே, நான் 40 வருட காலமாக இந்த ஜனங்களை எவ்வளவோ நான் உமக்காக பிரயாசப்பட்டு கொண்டு வந்தேன். ஆனால் கடைசியில கானான் தேசத்துக்குள்ள என்னை ஏன் நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடன் கண்மலையிலே பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீ கண்மலையை கோலால் அடித்தாய். வீட்டுல சிஸ்டர் கோவம் வந்தா யார் மேல காட்டுவாங்க? பாத்திரத்து மேல காட்டுவாங்க இல்ல? வீட்டுல கோவம் வந்தா, பசங்களுக்கு பெற்றோர் மேல கோபம் வந்தா ஒண்ணு சாப்பிட்ற தட்டை தூக்கி போட்டுருவாங்க, இல்லைன்னா ரூம்குள்ள போய் கது வேகமா டமான்னு சாத்துறேன். ஏன்? உங்க மேல நேரடியா காட்ட முடியாது இல்லையா? அப்படிதான் ஆண்டவர் மேல காட்ட முடியல அந்த ஜனங்களுடைய கோபத்தை அந்த கல்லின் மேல மோசே காண்பித்தார். ஆனாலும் ஆண்டவர் இறங்கி தண்ணீரை கொடுத்தார், குடிக்க அவர்கள் தண்ணீர் வந்தது. அதனால் கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு, இந்த மோசே கானான் தேசத்திற்குள்ள போகக்கூடாது. அப்போ யார் தலைமை தாங்குவது? யார் தலைமை தாங்குவது? தலைமை தாங்கக்கூடிய அடுத்த தலைமுறையிலே எப்படிப்பட்டவரிடத்தில் இந்த தலைமை தத்துவத்தை தர வேண்டும் என்று ஆண்டவர் முடிவு செய்கிறார். முடிவு செய்து யோசுவாவை அவர் தெரிந்து கொள்கிறார். யோசுவா மனாசே கோத்திரத்திலிருந்து வந்தவர், மோசே லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர். ஆனால் மனாசே கோத்திரம் கணக்கில் இல்லாத ஒரு கோத்திரமாக இருந்தாலும் அதிலிருந்து ஒருவனை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் கோத்திரத்துக்காக தேர்ந்தெடுக்கவில்லை, யோசுவாவின் கீழ்ப்படிதலுக்காக அந்த தலைமை தத்துவத்தினுடைய இடத்திற்கு கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு நீங்கள் முதல் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவன் ஒரு பயந்த சுபாவம் உள்ள மனிதனாய் யோசுவா காணப்படுகிறான். அதனாலதான் நீங்கள் 3ஆம் வசனம், யோசுவா முதல் அதிகாரம் 3ஆம் வசனம். வாசிங்க வாசிங்க. பலம் கொண்டது போதும். இப்படி இந்த முதல் அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். அவனை பலப்படுத்துகிறான். அவன் மோசேவின் கீழாக பணிவிடைக்காரனாக இருந்தான். அதனால் மோசேவை பார்த்து பார்த்து கொள்வதற்கு சபையிலே மூப்பர்கள் இருக்கிறார்கள், அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், நமக்கு என்ன வேலை என்று அப்படியே மோசேவின் கீழாக இருந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது திடீரென்று கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்து அவனை பலப்படுத்துகிறார். நீ விரல்கொள், பலம் கொண்டு தினமனதா இரு என்றும் 9ஆம் வசனத்துல வாசித்தபடி திகையாதே கலங்காதே, இப்படி எல்லாம் அவனை பலப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார். அவன் முதல் அதிகாரத்துல முழுவதும்
ஆண்டவராலே பலப்படுத்தப்படுகிறான். அதே போல நாம் இந்த 2026ஆம் ஆண்டிலே ஆண்டவராலே நாம் பலப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆவியானவர் நம் மேல் தங்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னோக்கி செல்ல முடியும். கடந்த வருடம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நான் கேட்க வரவில்லை. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் நான் திரும்பி பார்க்கிறேன். நான் நினைத்த இடத்தை சென்றடையவில்லை. நான் எத்தனை ஆத்மாக்கள் இடத்தில் சுவிசேஷம் கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தேனோ அதுல ஒரு 50% தான் என்னால் போக முடிந்தது. அப்பொழுது 2026ஆம் ஆண்டிலே இந்த சுவிசேஷத்தை எப்படி நான் கொண்டு போக போகிறேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் என்னோட ஆண்டவர் வராருன்னா நான் தைரியமாக போகிறேன். ஒருவரும் ஆண்டவரே நீ இல்லாமல் இந்த இடத்தை விட்டு எங்களை கொண்டு போவாதே என்று மோசே சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும். ஒவ்வொருவருக்கும் இங்க கூடியிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த காலை நேரத்தில் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், புதிய வருடத்தில் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களுடன் வருவார். சில நேரங்களிலே கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு விரோதமாகவோ செய்யும் பொழுது கர்த்தர் என்னுடன் இருக்கிறார் என்றால் என் பக்கத்தில் நிற்கிறார். நான் மதியீனமாய் யோசிக்காமல் இந்த தவறு செய்துவிட்டேன், இப்படிப்பட்ட பாவத்தை செய்துவிட்டேன் என்று பின்பாக வந்து புலம்பி அழுது ஜெபித்த நாட்கள் உண்டு. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் வந்து கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, நான் போகும் இடமெல்லாம் வருகிறார், நான் கால் மிதிக்கும் இடமெல்லாம் எனக்கு தருவேன் என்று சொன்னார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே மதித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட வந்து இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவராக எனக்குள் வாசம் பண்ணுகிறார். எனக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படத்தாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் முன்னோக்கி செல்வேன் என்கின்ற தீர்மானத்துடன் நாம் இந்த புதிய வருடத்திலே தீர்மானங்களை எடுப்போம். சில தீர்மானங்கள் ஒவ்வொரு வருடமும் எடுப்பது உண்டு, ஆனால் அதை தொடர்ச்சியாக செய்கிறோமா என்றால் கண்டிப்பாக இல்லை. இந்த ஒருவேளை கணவன் சபைக்கு வரவில்லை, மனைவிக்கு இந்த வருடத்திலிருந்து வருகிறேன் என்று சொன்னால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது தொடர்ச்சியாக வருகிறாரா? அல்லது பிள்ளைகள் சபைக்கு வரவில்லை, அல்லது என்னுடைய குடும்பத்தில் இன்னார் வரவில்லை, அல்லது இந்த பழக்கத்திலிருந்து நான் இன்று முதல் தீர்மானிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். சில தீர்மானங்களையும் இந்த புதிய வருடத்தில் எடுப்போம். இந்த வாக்குத்தத்தத்தை கைப்பற்றிக் கொள்வோம். ஆண்டவரே நான் போகும் இடமெல்லாம் என்னுடன் வருவேன் என்று சொன்னேன். நான் இந்த ஒரு காரியத்திற்காக போகிறேன், என்னுடன் வாரும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றுவார். ஆண்டவரிடத்தில் விசாரிக்காமல் நாம் சொந்தமாக முடிவெடுக்கும் பொழுது பல பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்கிறோம். ரூத்தின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நகோமியும் எலிமெலேக்கும் இருவரும் முடிவெடுத்தார்கள். இருவர் பெயரிலும் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர், சோ God is my beauty, Lord is my beauty. நகோமி என்பதற்கு அழகுள்ள சௌந்தரியவதி, கர்த்தர் என் சௌந்தரியம். எலிமெலேக்கு கர்த்தர் என்னுடன் இருக்கிறார். 2 பேர்ல கர்த்தர் இருக்காரு. ஆனா அவங்க தீர்மானம் கர்த்தரிடத்தில் எடுக்காம அவர்கள் அந்த பெத்லெகேமை விட்டு மோவாப் தேசத்திற்கு போனார்கள். மோவாப் தேசத்துல போய் பல பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டு கணவன் இறந்து விட்டான், 2 பிள்ளைகள் இறந்து விட்டான். நகோமி, என் பேர் மாறா என்று கூப்பிடுங்கள், கசப்பு என்று சொன்னார். வாக்குத்தத்தம் செய்தார். வாக்குத்தத்தத்தை மறந்து விடுகிறோம். வாக்குத்தத்தத்தை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே நான் போகிறேன், இந்த வேலைக்காக போகிறேன், அல்லது இந்த தீர்மானம் எடுக்க நாங்கள் போகிறோம், அல்லது பெண் பார்க்க போகிறோம், இல்லை இடம் வாங்க போகிறோம், அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக இந்த ஸ்கூலுக்கு போகிறோம், இந்த தேவைக்காக நாங்கள் புறப்பட்டு போகிறோம். ஆண்டவரே இந்த வருடம் எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தேன், நீ போகும் இடமெல்லாம்
உன் தேவனாகிய கர்த்தர் உங்களோட வருவார். நீங்க என்னுடன் வாரும். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த வசனத்தினுடைய செய்தி வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த யோசுவாவின் புத்தகம் முதல் அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். இப்பொழுது நேரம் இல்லாததுனாலே நான் மேலோட்டமாக சொல்லி முடித்து விட்டேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த வாக்குறுதிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இது எனக்கு மட்டுமல்ல, என் சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுத்தம், சபையில இருக்கக்கூடிய எங்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுத்தம். சபையாக நாங்கள் முன்னோக்கி போகும்போது என் தேவன் எங்களுடன் இருக்கிறார், இதை வாய்க்க பண்ணுவார் என்ற விசுவாசத்துடன் நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும். அதே போல குடும்பத்தாருடன் நீங்கள் போகும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் எங்களுடன் இருக்கிறார் என்ற தைரியத்துடன் போக வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக, புதிய ஆண்டிற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே 2026ஆம் ஆண்டு எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடன் வருவேன் என்று சொன்ன இந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் செய்தால் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறது. வாக்கு மாறாத தேவன் என்னுடைய தேவன். அதனால் இந்த வாசனமானது எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் அதை பதித்துக் கொள்ள, எங்களுடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வாய் கேட்டுக்கொண்டு ஜெபத்தை ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவில் ஏறப்பெற்ற நாமத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிற பிதாவே, ஆமென்.